அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத் அவர்கள் கல்வி ஈடுபாடு நபிவழிக்கு உறுதுணை பகுதி 4. அறிவுரை வழங்குவதிலும் ஒழுக்க போதனையாற்றுவதிலும் ஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத் அவர்களுக்கு கொண்டிருந்த ஈடுபாடு கல்வி கற்பதிலிருந்தும் அதனை பரப்புவதிலிருந்தும் அவர்களை தடுத்து விடவில்லை. சீரான கொள்கைக்கும் நபிமொழி செயல்முறைக்கும் துணை நிற்பதை விட்டும் புது அனுஷ்டானங்களை எதிர்ப்பதை விட்டும் அவர்களை திசை திருப்பிடவில்லை. ஷேக் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொள்கையிலும் பிரிவு மசாயில்களிலும் இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹி அவர்களையும் ஹதீஸ்களை மேதைகள் மற்றும் சலஃப் முன்னோர்களையும் பின்பற்றுபவராய் இருந்தார்கள். இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹ் என்பார் கூறுகின்றார், ஷேக் அவர்கள் இறைவனின் தன்மைகள் மற்றும் விதி ஆகியவற்றில் நபிமொழியை பின்பற்றுபவராக இருந்தார்கள். நபிமொழிக்கு மாறு செய்பவர்களை கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்தார்கள். ஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத் அவர்கள் கல்வியை போதிப்பதில் ஈடுபாடு கொண்டவராயும் பல கலைகளில் திறமை பெற்ற அறிஞராயும் திகழ்ந்தார்கள். அவர்களை பற்றி கூறப்படுகிறது, ஷேக் ஜீலானி ரஹ்மத் அவர்கள் 13 துறைகளில் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். ஷேக் அவர்களிடம் மாணவர்கள் காலையிலும் மாலையிலும் தப்சீர், திருமறை விளக்க உரை, நபிமொழி விரிவுரை, பிக்குகு சட்ட உரை, அதன் அடிப்படைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள், அரபி இலக்கணம் பற்றிய விரிவுரை போன்ற துறைகளில் பாடங்கள் பயின்று கொண்டிருந்தார்கள். மேலும் ஷேக் அவர்கள் நண்பகல் தொழுகைக்கு பிறகு குர்ஆனை 7 கிராத் முறைகளுடன் ஓதும் பழக்கம் கொண்டிருந்தார்கள். ஷேக் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இமாம் அஹ்மத் இப்னு ஹன்பல் ரஹ்மத்துல்லாஹி ஆகியோரின் கருத்துக்களின்படி மார்க்க தீர்ப்பு வழங்குவார்கள். அவர்களின் தீர்ப்புகள் ஈராக் நாட்டு அறிஞர்களிடம் காண்பிக்கப்பட்டன. அவை அவ்வறிஞர்களுக்கு பெரிதும் பிடித்திருந்தன. ஒரு நாள் ஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத் அவர்களிடம் ஒரு பிரச்சனை கொண்டு செல்லப்பட்டது. ஒரு மனிதன் ஒரு வணக்கத்தில் ஈடுபட வேண்டும். அந்த நேரத்தில் அந்த வணக்கத்தில் வேறு யாரும் ஈடுபட்டிருக்க கூடாது. அவ்வாறு நடந்தால் அவன் தன் மனைவியை விவாகரத்து செய்து விடுவதாக சத்தியம் செய்திருந்தான். அந்த மனிதன் எந்த வணக்கத்தை மேற்கொள்ள வேண்டும்? இதுதான் பிரச்சனை. ஷேக் ஜீலானி ரஹ்மத் அவர்கள் உடனே பதிலளித்தார்கள், அவன் மக்காவுக்கு செல்லட்டும். கௌபாவை தவாப் வலம் வரும் இடத்தை தனக்கென ஒதுக்கி கேட்டு அவன் மட்டும் 7 முறை தவாப் செய்யட்டும். அவனது சத்தியம் நிறைவேறிவிடும். ஷேக் அவர்களின் இந்த பதில் ஈராக் நாட்டு உலமாக்களுக்கு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அவர்களோ இந்த கேள்விக்கு பதிலளிக்க இயலாது என்று கூறியிருந்தனர். ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டில் தசவுப் கலை சரியத்தை விட்டு பிரிந்து போய்விடும் அளவுக்கு தனியானதொரு போக்கை மேற்கொண்டிருந்தது. தனியாக இயங்கும் கலையாக அல்லது அமைப்பாக அது மாறிவிட்டது அல்லது மாறிவிட முனைந்திருந்தது எனலாம். தசவுப் எனும் சூபித்துவம் வெறும் வெளி தோற்றத்தில் மட்டும்தான் சரியத்தோடு இணைந்திருந்தது. மேலும் சூபித்துவத்தின் வழிகேடுகள் ஆங்காங்கே பரவலாக ஏற்பட்டிருந்தன. மெய்நிலையை அடைதல் மற்றும் சரியத்தின் பொறுப்புகள் கடமைகள் எல்லாம் நீங்கிவிடுகின்ற இறுதி நிலையை அடைதல் என்னும் தவறான வாதங்களும் பரவிவிட்டிருந்தன. சூபித்துவத்தின் பல மூலைகளில் ஜாவியாக்களில் சீர்குலைவு ஆரம்பித்திருந்தது. சூபித்துவத்தின் இத்தகைய விபரீத போக்கை ஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத் அவர்கள் மிக வன்மையாக எதிர்க்கக்கூடியவர்களாய் திகழ்ந்தார்கள். தரீக்கத்தை சரியத்துக்கு கட்டுப்பட செய்ய வேண்டும் என அழைப்பு விடுக்கும் பெரும் அழைப்பாளராய் விளங்கினார்கள். குர்ஆனையும் நபிமொழியையும் கடைபிடிக்க வேண்டும் எனவும் சொல்லிலும் செயல்களிலும் எல்லா நிலைகளிலும் அவ்விரண்டின் தீர்ப்பையை பின்பற்ற வேண்டும் எனவும் அழைக்கின்ற பேரழைப்பாளராய் வாழ்ந்தார்கள். ஷேக் ஜீலானி ரஹ்மத் அவர்கள் தமக்கிருந்த மக்கள் செல்வாக்கு, தமது தூய எண்ணம், வளமான கல்வி ஞானம் ஆகியவற்றின் வலிமையால் சூபித்துவத்தின் இந்த அபாயமிக்க சிந்தனை போக்கை தடுத்து நிறுத்தும் சக்தி பெற்றிருந்தார்கள். சூபித்துவ போக்கை அதன் ஆரம்பகால சீர்நிலைக்கே திரும்பி கொண்டு செல்லும் ஆற்றல் பெற்றிருந்தார்கள். ஷஹ்ரானி ரஹ்மத் கூறுகின்றார்கள், ஷேக் ஜீலானி அவர்களின் தரீக்கத் என்பது அவர்களுடைய குணத்திலும் தீர்ப்பிலும் அனைத்து நிலையிலும் ஏகத்துவமாகவே இருந்தது. அவர்களின் மெய்நிலை என்பது வெளிரங்கத்திலும் உள்ரங்கத்திலும் சரியத்தாகவே இருந்தது. ஷேக் ஜீலானி ரஹ்மத் அவர்கள் தம் தோழர்களுக்கு இவ்வாறு அறிவுரை கூறுபவர்களாய் இருந்தார்கள். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி நடங்கள். பித்அத் புது செயல்முறையை தோற்றுவிக்காதீர்கள். கீழ்ப்படிந்து வாழுங்கள். முரண்படாதீர்கள். இதுவும் ஷேக் அவர்களின் அறிவுரையே. ஏதேனும் தண்டனை உனக்கு பொருந்துகிறது என்றால், உனது செயல் தண்டனைக்குரியதாகிறது என்றால் நீ குழப்பத்திற்குள்ளாகி இருக்கின்றாய்.
சைத்தான் உன்னிலே விளையாடி விட்டான் என்பதை அறிந்து கொள். சரியத்தின் தீர்ப்பின் பக்கம் திரும்பு, அதனை பற்றிக்கொள். மன இச்சையை விட்டுவிடு. ஏனெனில் சரியத்து சான்று பகராத ஹகீகத் மெய்நிலை அனைத்தும் வீணானவையே. குர்ஆன் ஹதீஸை கடைபிடித்து வாழ ஆர்வமூட்டியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடப்பதன் அவசியத்தை வலியுறுத்தியும் ஷேக் அவர்கள் பின்வருமாறு அறிவுறுத்துவார்கள். சரியத்து சான்று பகராத மெய்நிலை அனைத்தும் வீணானவையே. குர்ஆன் ஹதீஸ் என்னும் இரு இறக்கைகளின் துணை கொண்டு மெய்யானவன் இறைவன், அவன் பக்கம் பறந்து செல். உன்னுடைய கரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரத்தோடு இணைத்திடு. அவர்களையே உன்னுடைய வழிகாட்டியாக ஆசானாக ஆக்கிக்கொள். தசவுப்புடைய ஏதேனும் ஒரு நிலையில் வழியில் நடப்பவரை விட்டும் சரியத்தின் பொறுப்புகள் நீங்கி விடுகின்றன எனும் கொள்கை உடையவர்களின் வாதத்தை மறுத்து ஷேக் அவர்கள் கூறுகின்றார்கள். கடமையான வணக்கங்களை விடுவது நாத்திகமாகும். விளக்கப்பட்ட செயல்களை செய்வது இறை கட்டளையை மீறுவதாகும். எந்நிலையிலும் யாரை விட்டும் சரியத்தின் கடமைகள் நீங்கிவிட மாட்டாது. ஷேக் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சரியத்தில் நிலைத்திருப்பதில் உறுதி வாய்ந்த மலையாய் திகழ்ந்தார்கள். ஷேக் அவர்கள் சரியத்தை முழுமையாக பின்பற்றியதாலும் அவர்களில் ஆழமான கல்வி ஞானம், அல்லாஹ்வின் உறுதுணை ஆகியவற்றாலும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையே, ஒளிக்கும் இருளுக்கும் இடையே உள்ளத்தில் இறை கருத்துகள் உதிப்பதற்கும் சைத்தானிய ஊசலாட்டம் ஏற்படுவதற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை துல்லியமாய் அறியக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாம் முன்னர் கூறியது போன்று சரியத்து சட்டங்கள் மாறுவதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அந்த சட்டங்களை மாற்றுபவர் எவரும் இல்லை என்று ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிக உறுதியாக நம்பிக்கை உடையவர்களாய் இருந்தார்கள். யாரேனும் அவற்றை மாற்ற வேண்டும் என்று வாதிட்டாலோ செயல்படுத்தாமல் விட்டுவிட வேண்டும் என்று கூறினாலோ அவர் காபிர், நிராகரிப்பாளராகி விடுகின்றார், சைத்தானின் கைப்பாவையாய் மாறிவிடுவார் என்று ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உறுதியாய் நம்பியிருந்தார்கள். அவர்களுக்கு மாபெரும் சோதனைகள் ஏற்பட்ட போதெல்லாம் தம் ஆழமான கல்வி ஞானத்தால் ஊடுருவி பாயும் அறிவுச்சுடரால் உறுதி குலையாமல் திகழ்ந்தார்கள். ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு நாள் வானம் எங்கும் நிறைந்திருந்த பேரொளி ஒன்று எனக்கு காட்சி வந்தது. பின்னர் அதிலே ஒரு உருவம் அந்தரத்தில் நின்றது. என்னை அழைத்தது, அப்துல் காதிரே, நானே உன் இறைவன், விளக்கப்பட்டவற்றையெல்லாம் நான் உனக்கு ஆகுமாக்கி விட்டேன் என்றது. நான் கூறினேன், சாபத்துக்குரியவனே, இழிவடைந்து போ. உடனே அவ்வொளி இருளாகியது, அவ்வுருவம் புகையானது. பின்னர் அது என்னை நோக்கி கூறியது, அப்துல் காதிரே, உன் இறைவனின் சட்டங்களை நீ அறிந்துள்ள காரணத்தால் நீ என்னை விட்டு தப்பித்து கொண்டாய். தரிகாவை பின்பற்றிய 70 பேரை இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் நான் வழிகெடுத்திருக்கின்றேன். நான் கூறினேன், அல்லாஹ்வுக்கே எல்லா சிறப்பும். ஷேக் அவர்களிடம் வினவப்பட்டது, அவன் சைத்தான் என்று நீங்கள் எப்படி அறிந்து கொண்டீர்கள்? விளக்கப்பட்டவற்றையெல்லாம் நான் உமக்கு ஆகுமாக்கி விட்டேன் என்று அவன் சொன்ன போதே அவனை சைத்தான் என்று நான் அறிந்து கொண்டேன் என ஷேக் அவர்கள் பதிலளித்தார்கள். தன்னை இறைவனிடம் ஒப்படைப்பதிலும் எல்லா சக்தியும் ஆற்றலும் இறைவனிடமே உள்ளன என்பதிலும் ஷேக் அவர்கள் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். அதி இப்னு சாபிர் ரஹ்மத்து என்பார் இவ்வாறு கூறினார்கள், ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் தரிக்கத்து எவ்வாறு இருந்ததெனில் உள்ளமும் ஆன்மாவும் ஒன்றுபட்டு விதியின் ஓட்டங்களின் கீழ் ஒடுங்கி விடுவதாய் இருந்தது. இத்தகைய நிலையை அடையும் விஷயத்தில் ஷேக் அவர்கள் தம்முடைய மனத்துடன் கடுமையாக போராடி இருக்கின்றார்கள். ஒரு சொற்பொழிவில் கூறுகின்றார்கள், சுய விருப்பத்தையும் நாட்டத்தையும் விடுவதில் எனது மனத்துடன் நான் கடுமையாக போராடினேன். இறுதியில் எனக்கு அந்த பக்குவம் ஏற்பட்டது. விதி என்னை இழுத்துச் செல்லக்கூடியதாய் இருந்தது. இறைவனின் உபகாரம் எனக்கு உதவியாய் வந்தது. இறைவனின் செயல் என்னை இயக்கக்கூடியதாய் ஆனது. ரோசம் என்னை பாதுகாக்கலானது. எனது நாட்டம் எனக்கு கீழ்ப்படியலானது. அல்லாஹ் எனது தகுதியை உயர்த்தலானான். இத்தகைய உணர்ச்சியும் சிந்தனை போக்கும் ஷேக் அவர்களின் பிரசங்கத்தில் உறுதியாகவும் தெளிவாகவும் வெளிப்பட்டது. தனது சுய விருப்பம் நாட்டத்திலிருந்து விடுபட்டு முற்றிலும் விதிக்கும் இறை நாட்டத்திற்கு முன்னால் சிரம் தாழ்த்திவிட்ட ஒரு அடியானை பற்றி எடுத்துரைக்கின்றார்கள்.
ஷேக் அவர்கள் தம்மையே அத்தகைய அடியாராக கருதுகின்றார்கள். கூறுகின்றார்கள், அடியான் ஒரு துன்பத்தின் மூலம் சோதிக்கப்பட்டால் முதலில் தன் மூலமே ஏதேனும் நிவாரணம் கிடைக்குமா என தனக்குள் சிந்திக்கின்றான். அப்படி அந்த துன்பத்திலிருந்து ஈடேறவில்லை என்றால் பிறரிடம் உதவி தேடுகின்றான். மன்னர்கள், உயர் பதவியாளர்கள், உலக ஆதாயவாதிகள், செல்வந்தர்கள் ஆகியோரின் உதவியை நாடுகின்றான். நோய்வினைகள் என்றால் மருத்துவர்களின் உதவியை தேடுகின்றான். அப்படி ஈடேற்றம் பெறவில்லை எனில் தன் இறைவனின் பக்கம் திரும்புகின்றான். அவனிடம் பணிந்தும் புகழ்ந்தும் இறைஞ்சுகின்றான். பாருங்கள், இந்த அடியான் தனது சக்தியால் உதவி பெற்று கொண்டிருந்த காலமெல்லாம் பிற படைப்புகளின் பக்கம் திரும்பவில்லை. பிற படைப்புகளின் உதவி கிடைத்த போதெல்லாம் படைப்பாளனின் பக்கம் திரும்பவில்லை. பின்னர் படைப்பாளனின் உதவி கிடைக்கவில்லை எனும்போது அவன் எங்கு செல்ல முடியும்? படைப்பாளனிடமே தொடர்ந்து இறைஞ்சியவனாக பணிந்தும் புகழ்ந்தும் அச்சத்துடன் ஆதரவுடன் அவனிடம் தன் தேவையை எடுத்துரைத்தும் அவனது திருமுன் வீழ்ந்து விடுகின்றான். பின்னர் அந்த அடியானை இறங்குவதற்கு கூட இயலாதவனாக்கி விடுகின்றான் இறைவன். இவ்வாறு அனைத்து காரணிகளை விட்டும் அந்த அடியான் தனித்திடும் வரையில் அவனது அழைப்புக்கு இறைவன் பதிலளிப்பதில்லை. இந்த நேரத்தில் விதி அந்த அடியானுள் செல்லுபடியாக்கப்படுகின்றது. செயல்பட தொடங்குகிறது. அடியான் காரணிகள், இயக்கங்கள் அனைத்தை விட்டும் இறை நாட்டத்தில் அமிழ்ந்து விடுகின்றான். ஆன்மாவாய் மட்டும் அவன் எஞ்சி விடுகின்றான். மெய்ப்பொருளின் செயலை மட்டுமே காண்கின்றான். உறுதிமிக்க ஏகத்துவவாதியாய் மாறிவிடுகின்றான். உண்மையில் இறைவன் ஒருவனே எல்லாம் நிகழ்த்துபவன் என்று உறுதி கொள்கின்றான். அசைவையும் அமைதியையும் ஏற்படுத்துபவன் அவனை தவிர வேறில்லை. நன்மை, தீமை, லாபம், நட்டம், வழங்குவது, தடுப்பது, திறப்பது, அடைப்பது, மரணம், உயிர் வாழ்வது, கண்ணியம், இழிவு, செல்வநிலை, வறுமை ஆகிய அனைத்தும் இறைவனின் கரத்தினால் அன்று ஏற்படுவதில்லை என்று உறுதி கொள்கின்றான். அந்த நேரத்தில் அந்த அடியான் செவிலித்தாயின் கரத்தில் இருக்கும் குழந்தை போன்றும், குளிப்பாட்டுபவன் கரத்தில் இருக்கும் பிரேதம் போன்றும், குதிரை சவாரி செய்து கொண்டு துடுப்பால் தள்ளி விளையாடும் பந்தாட்டத்தில் போலோ குதிரை வீரனின் துடுப்பில் சிக்கிய பந்தை போன்றும் ஆகிவிடுகின்றான். புரட்டப்படுகின்றான், மாற்றப்படுகின்றான், திருப்பப்படுகின்றான், அமைக்கப்படுகின்றான். அவனிடம் எந்த அசைவும் இருப்பதில்லை. அவனுடைய எஜமானனின் இறைவனின் செயலினால் அவனது செயல் மறைந்து விடுகின்றது. தனது எஜமானனையும் அவனது செயலையும் தவிர வேறெதையும் அவன் காண்பதில்லை. அவன் கேட்பதும் அறிவதும் எஜமானிடமிருந்தேதான். எஜமானனின் சொல்திறனையே பார்க்கின்றான். கேட்டாலும் அறிந்தாலும் எஜமானனின் பேச்சையே கேட்கின்றான். அவனது அருளிலேயே இன்புறுகின்றான். அவனது நெருக்கத்தினாலேயே நற்பேறு அடைகின்றான். அவனை வணங்குவதன் மூலமே சிறப்பும் உயர்வும் பெறுகின்றான். அவன் அளித்த வாக்குறுதியின் மூலமே திருப்தியும் அமைதியும் அடைகின்றான். அவனாலேயே நிம்மதி அடைகின்றான். அவனது வேதத்தோடு நேசம் கொள்கின்றான். அவன் அல்லாதவற்றில் விரக்தியும் வெறுப்பும் அடைகின்றான். அவனை நினைவு கூறுவதன் பக்கம் சாய்கின்றான், தஞ்சம் அடைகின்றான். அவனையே நம்புகின்றான். அவனிடமே முழு சார்பு கொள்கின்றான். அவனது அறிவு ஞானத்தின் ஒளியின் மூலமே நேர்வழி அடைகின்றான். அந்த ஒளியினையே தனது சட்டையாகவும் காலுறையாகவும் அணிந்து கொள்கின்றான். ஷேக் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத் அவர்கள் வேறொரு சொற்பொழிவில் கூறுகின்றார்கள், அடியான் அல்லாஹ்வை அறிந்து கொண்டால் படைப்புகளின் நினைவு அவனது இதயத்திலிருந்து அகன்றுவிடும். காய்ந்த இலைகள் எவ்வாறு மரத்திலிருந்து உதிர்ந்து விடுகின்றனவோ அவ்வாறு அவனது இதயத்திலிருந்து படைப்புகளின் நினைவு உதிர்ந்து விடுகின்றது. இறுதியில் படைப்பினங்களன்றி அவன் மட்டுமே எஞ்சி விடுவான். அவர்களை பார்ப்பதை விட்டும் குருடனாகி விடுவான். அவர்களுடைய பேச்சை கேட்பதை விட்டும் செவிடனாகி விடுவான். இதன் தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் கேட்கலாம். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.